வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மாடுலர் எக்ஸ்பொனென்ஷியேஷனில் எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி MA 25007 பேப்பரில் யூனிட் 4 டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் அண்ட் கான்கரன்ஸ்னால் என்ன, அதில் ரிமைண்டர்ஸ் ப்ராப்ளம் எப்படி பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ரிமைண்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் எக்ஸ்பொனென்ஷியேஷன் இஸ் a less efficient method for determining the remainder when b power n is divided by m. b power n any number power m n இருந்ததுன்னா divided by m க்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். It is based on binary representations. ஸோ இது வந்து பைனரி மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதை பேஸ் 2க்கு பேஸ்டாக மாற்றிட்டு அதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 successive squares the least residue of bni where a less than or equal to I less than k. bn equivalent to bnk 2 power k plus nk minus 1 2 power k minus 2 up to n naught. That is இது ரெடியூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. b power nk 2 power k into b power தனித்தனி பார்ட்டாக செப்பரேட் பண்ணியிருப்போம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தா நமக்கு ஈஸியாகவே புரியும். நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மாடல் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாடலில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜஸ்ட் கொஸ்டினில் ரிமைண்டர் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்த மாடல் ஆகட்டும் இப்போ பார்க்குற இந்த மாடல்லையும் நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். கம்ப்யூட் த ரிமைண்டர் when 3 power 247 is divided by 25. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டாலாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. கிவன் பேஸ் வேல்யூ என்னது இங்கே 3, பவர் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம் 247. நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேல்யூ 25. இதுக்கு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணலாம். மாடுலர் வேல்யூ 25 பேஸ்டாக தான் பார்க்க போகிறோம். நவ் n ஈக்குவல் டு 247 இதை பேஸ் வேல்யூவாக மாற்றிக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 247 எப்படி மாற்றணும்னு. பேஸ் வேல்யூ எப்பயுமே 2ல் தான் பாருங்கள். பைனரி ஆப்ரேஷன் கொடுத்ததுனால 2ல் சூஸ் பண்ணிங்கன்னா 1 2 2 2s are 4 3 2s are 6 remainder 1. அடுத்து 2னா 6 2s are 12 1 2s are 2 remainder 1. இங்கே 31 15 remainder 0 ஆகுது. 7 2s are 14 remainder 1 3 2s are 6 remainder 1 1 2s are 2 remainder 1. ஸோ இந்த 247 இந்த வேல்யூவை நம்ம என்ன எழுதிக்கலாம், ரிவர்ஸில் எழுதுங்க. 1 1 1 1 0 1 1 1 இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வேல்யூ இருக்கிறது 1 இன்ட்டு எத்தனை வேல்யூ இருக்குது 1 2 3 4 5 6 7 7 வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ 2 பவர் 7 ப்ளஸ் 1 இன்ட்டு நெக்ஸ்ட் வேல்யூ இந்த 1 சூஸ் பண்ணியிருக்கோம் 2 4 6 2 பவர் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 4 0 இன்ட்டு 2 பவர் 3 1 இன்ட்டு 2 பவர் 2 1 இன்ட்டு 2 பவர் 1 1 இன்ட்டு 2 பவர் 0. ஸோ இந்த ஆர்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 0 வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது ஆன்சர் கேன்சல் பண்ணிடலாம், விட்டுருங்க. இப்போ இதில் எழுதிக்கலாம் 1 இன்ட்டு 2 பவர் 7 2 பவர் 7 2 பவர் 6ங்கிறது 2 பவர் 6 தான். வேல்யூ வந்து என்னங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும். அதுக்காக தனித்தனியாக எடுத்துயாச்சு. இப்போ இதோட ஒரிஜினல் வேல்யூ எழுதுறதுக்கு முன்னால் நம்ம இந்த பவர் இது என்ன எழுதிக்கலாம் 247 தானே. அப்போ 2 பவர் 7 பேஸ் வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்கோம் 3 பேஸ்டாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 3 பவர் 2 பவர் 7 3 2 பவர் 6. அதாவது நமக்கு கொஷின் வந்து 3 பவர் 247 இந்த 247 தான் இந்த ஆர்டரில் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பவருக்கு மேலே எழுதும்போது இன்ட்டில் எழுதுகிற மாதிரி இருக்குமோ. அப்போ 3 பவர் 2 பவர் 7 3 பவர் 2 பவர் 6 அப் டு 3 பவர் 2 பவர் 0. தட் இஸ் 3 பவர் இது இருக்குன்னா 128 இது 64 2 பவர் 6 2 பவர் 5 2 6 கிடையாது 2 பவர் 6 2 பவர் 5னா 32 2 பவர் 4னா 16 2 பவர் 2னா 4 2 பவர் 1னா 2 2 பவர் 0னா 1. இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாகவே வரும். 3 7 23 23 14 என்ன வந்துருக்கலாம் 23 32 64 9 வருது 9னா 11 அதோட 128 ஆட் பண்ணிங்கன்னா 7 4 2 247. அப்போ இந்த 247 தான் நம்ம இந்த ஆர்டரில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 3 பவர் 247 தான் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூக்கான ஆன்சரை பார்க்கணும். 3 பவர் 1 மாடுலோ 25 என்ன, 3 பவர் 2 மாடுலோ 25 என்ன, 3 பவர் 4 மாடுலோ 25, 3 பவர் 6 மாடுலோ 25, 3 பவர் 32 மாடுலோ 25, 3 பவர் 64 மாடுலோ 25, 3 பவர் 128 மாடுலோ 25. தனித்தனியாக பார்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் சப்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாலே போதும், ஈஸி ஆன்சர் இருந்துச்சுன்னா.
தான். ஆக்சுவலி இது ஈஸியான மாடல் தான். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/1 3 மாடுலோ 25. இது இதை விட ரொம்ப லீஸ்ட் வேல்யூ, ஸோ இதை டேரெக்டாகவே எடுத்துக்கலாம், இருக்கட்டும். அடுத்து 3² பவர் 2க்கு வேணும். பவர் 2னா இதையும் நம்ம 2 போட்டுக்கலாமா? தட் இஸ் 3/1 பவர் 2 போட்டாலே போதுமா? அப்போ 3² 9 மாடுலோ 25. அடுத்து பவர் 3 நமக்கு தேவையில்லை. சில சமயம் அடுத்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவைன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டருக்கு போகலாம். 3/4 3/4னா 3/2க்கு ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ இதுக்கு நீங்கள் 3/2 ஸ்கொயர் போட்டுக்கலாம், மாடுலோ 25. தட் இஸ் என்ன வந்திருக்கலாம்? 3/2 தான் நமக்கு என்ன தெரியும், 9 81 மாடுலோ 25. அப்போ 81 25ஆல் டிவைட் பண்ணுங்கள், ரிமைண்டர் 6. அப்போ 6 மாடுலோ 25. இப்போ 3/1 பார்த்தாச்சு, 3/2 பார்த்தாச்சு, 3/4 பார்த்தாச்சு. 3/16 பார்க்குறதுக்கு 3/4 × 4ன்னு பார்த்துக்கலாம், இல்லைனா 3/8ன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 3/8க்கு 3/4 × 3/4 மாடுலோ 25. 3/4க்கு தான் நமக்கு என்னென்னு தெரியும், 6 தெரியும். 6 × 6 மாடுலோ 25. தட் இஸ் 36 மாடுலோ 25. அப்போ கான்கரன்ஸ் டு 11 மாடுலோ 25. 36 25ல் டிவைட் பண்ணுங்கள், ரிமைண்டர் நமக்கு 125 ஆர் 25, ரிமைனிங் இருக்கிறது 11 மாடுலோ 25 வருது. இது ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலி 3/8 நமக்கு டேட்டாவில் தேவையில்லை, பட் அடுத்த சப்ஸ்டியூஷனுக்கு நமக்கு தேவை, அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 3/16 தான். ஸோ 3/16 ஈக்குவலன்ட்டு 3 கான்கரன்ஸ் டு 3/8 பவர் 2 மாடுலோ 25. 3/8 தான் இப்போ பென்சில் வச்சு மார்க் பண்ண டேட்டா என்னது 11 வந்ததா? அப்போ 11² மாடுலோ 25. அப்போ 11ங்கிறது என்ன இருக்கலாம்? 121 மாடுலோ 25. 121 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 4னா 100, 21 வருது. ஸோ 21 25 விட லெஸ் தான் வேல்யூ தான். ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். 21 மாடுலோ 25. 16 முடிஞ்சுது. அடுத்து 32 தேவை. ஸோ 32ங்கிறப்ப 16² போட்டுக்கலாமா? ஸோ 16² மாடுலோ 25. 16²க்கு தான் நம்ம என்னென்னு கான்ஃபரன்ஸ் வேல்யூ பார்த்துருக்கோம், 21. அப்போ 21² மாடுலோ 25. 441 மாடுலோ 25. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த சைடில் எடுத்துருக்கோம் பாருங்கள். ரிமைண்டர் வந்து நமக்கு 16 எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 16 மாடுலோ 25. பவர் 32 பார்த்தாச்சு. பவர் 64 பார்க்கலாம். ஸோ பவர் 64க்கு பார்த்தா என்ன வந்திருக்கலாம்? 3/64 ஈக்குவல் டு 32க்கு ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? மாடுலோ 24. அப்போ என்ன இருந்துக்கலாம்? இந்த ஆன்சர் தான் 16 இப்போ பார்த்துருக்கோம். 16² மாடுலோ 20. இது ஒரு செயின் மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூஷனுக்காக தேவைப்படும், கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? 256 மாடுலோ 25. ஸோ 256 பார்த்தீங்கன்னா 6 வருது. ஏன்னா 250 10 25 ஆர் 250. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 6 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 6 மாடுலோ 25. அடுத்து 3/1 to 8 பார்க்கலாம். ஸோ 1 to 8னா 3/64 பவர் 2 மாடுலோ 25. ஸோ இதுக்கான வேல்யூ 6² மாடுலோ 25. 6²னா 36 மாடுலோ 25. இப்போ ஆல்ரெடி பார்த்தாச்சு 11 மாடுலோ 25. ஸோ 128 வரதான் நமக்கு கொஷினில் தேவை. ஸோ 3/128 வர தேவைங்கிறத தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஆர்டருமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Now 3/247 equal to 3/128 into 3/64 3/32 3/60 இந்த ஆர்டர்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. திருப்பியும் இதில் என்னென்ன டேட்டாலாம் மாடுலோ வேல்யூ வந்ததோ கான்ஃபரன்ஸ் ரெலவெண்ட்டாக அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டு மாடுலோ 25. இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளிகேஷனில் தான் ரெடியூஸ் பண்ணணும். இது ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? 16 6 பார்த்தீங்கன்னா 96 வரும். 96 100க்கு கன்வெர்ட் பண்ண 25 பேஸில் 100 பார்த்தீங்கன்னா -4 வரும். 24 இருக்கட்டும். இது 54. அதாவது 25ஓட மல்டிபிள்ஸ் 25னா 50 75 100 இந்த ரெலவெண்ட்டாக என்னென்ன டேட்டா இருக்கோ அதை ஹைலைட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக 43 மாடுலோ 25. அடுத்து இது ரெண்டுத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த டிக் பண்ண இது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லா கேல்குலேஷனுமே சைடில் கொண்டு வந்திருக்கோம். 11 × 21. ஸோ ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா 6 வருது டேட்டா. -4 4 3 மாடுலோ 24. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா -16னா 9 வந்திருக்கும். டபுள் லைன் போட்டு தான் அடுத்த ஸ்டெப்க்கு ஆன்சராக வந்திருக்கும். 3 மாடுலோ 25. இப்படி கொஞ்சம் நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக வர ஆன்சர் 12 மாடுலோ 25. ஸோ 12 மாடுலோ 25ங்கிறப்ப 12 is our unique solution of given required remainder value. That is our final answer. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 12 தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வரலாம். இது ஒரு மாடல். இந்த மாடல் ஈஸியான மாடல். இதில் நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பைனாமியலாக மாற்றி பேஸ் ரெலவெண்ட்டாக மாற்றி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். மாடுலர் எக்ஸ்பொனென்ஷியலில்
இல்லை ப்ரீவியஸாக பார்த்த மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், அது டைரெக்டாக ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாடல் கொஞ்சம் நம்ம ஸ்டெப் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷினில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா மட்டும்தான் அந்த மாடலை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை எழுதி பாருங்கள், கொஷினை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் வரை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது, எந்த ஸ்டெப்பில் ஸ்டக் ஆகுது, கான்ஃபிடன்ஸ் வேல்யூ எடுக்கும்போது மாடுலர் வேல்யூ எப்படி சப்ஸ்டியூஷனில் கொண்டு வரும்போது டவுட் ஆகுதோ அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாடலில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.